த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். உணவை வைத்து ஆடப்படக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அது இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகம் முழுவதுமே ரொம்பவும் பிரபலமானது. அதை வச்சு நல்லபடியான அரசியல் அப்படின்றதும் நடக்கும், ரொம்ப மோசமான அரசியல் அப்படின்றதும் நடக்கும். ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே மோசமான அரசியலா தான் நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா வாக்கு வங்கி அரசியல் அப்படின்னு வந்துருச்சுன்னா இருக்கக்கூடிய மானுட இயல்புகள் அத்தனையுமே தகர்த்தெறியக்கூடிய ரொம்ப சீப்பான ஒரு பாலிடிக்ஸா தான் அது நடத்தப்படுது. குறிப்பா இந்த உணவு சாப்பிட்றவங்களாம் ரொம்ப கீழானவங்க, இந்த உணவு சாப்பிட்றவங்க தான் மேலானவங்க, இந்த உணவு சாப்பிட்றவங்க எல்லாம் பக்கத்துல விடாதீங்க அப்படின்ற மாதிரியான ரொம்ப கொச்சையான அரசியல் நடத்தப்பட்டு வரக்கூடிய சூழல்ல இப்ப நடக்கக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா கட்சி அதை மிகப்பெரிய அளவுல கையில எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்களுடைய அந்த அரசியல் தந்திரம் அப்படின்றது மாறி இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். மாட்டு அரசியல் அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கவே முடியாது. அதிலும் குறிப்பா தேர்தல் அரசியல் அப்படின்னு வந்துருச்சா கிட்டத்தட்ட கடந்த 5-6 தசாப்தங்களாகவே இந்த மாட்டு அரசியல் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆதிக்கத்தை செலுத்திட்டு வருது. அதிலும் குறிப்பா மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் அல்லது சாப்பிடாதவர்கள், இந்த இருவருக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த கருத்தியல் போட்டி அப்படின்றது இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை மாற்றிக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் இந்தியாவில் வட இந்திய மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற பல மாநிலங்கள்ல மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க அப்படின்ற காரணத்துக்காகவே வெறும் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க காவல்துறையினராலையா, இல்ல ஒரு லாக்அப் டெத் மாதிரி நடந்துச்சா அப்படின்னு கேட்டா சமூகத்துல இருக்கக்கூடிய தீவிரமான வலதுசாரி அமைப்புகள் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஹிந்து ஜனசங், இல்லாட்டி விஸ்வ ஹிந்து பரிஷத், இப்படின்னு நிறைய அமைப்புகள் இருக்காங்க. இந்த அமைப்புகளுக்கு கீழே செயல்படக்கூடிய உட்பிரிவுகளை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு மனிதாபிமானமே இல்லாத வகையில நடந்துகிட்டு இருக்கிறாங்க. கவலை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இதோட உதாரணம் மட்டும் நான் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டை சேர்ந்த சில அதிகாரிகள் ராஜஸ்தான் மாநிலத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆய்வுகளுக்காக, அதாவது மாட்டுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோய் சம்பந்தமான விஷயங்களை ஆய்வு செய்யறதுக்காக போயிருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டிலிருந்து வந்த இந்த ஆபீசர்ஸ் குரூப்பை மாடு கடத்துறவங்க, மாட்டுக்கறி விற்பனை செய்யறவங்க அப்படின்னு நினைச்சு அவங்கள சிறைபிடித்து வச்சிருந்தது. அதுக்கப்புறமா தமிழ்நாடு அரசு ராஜஸ்தான் அரசு தொடர்பு கொண்டு அதுக்கப்புறமா அவங்களை விடுவிச்சது அப்படின்றதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட விஷயம் தான். நம்பிக்கை இல்லாட்டி போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, நிச்சயமா இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு அபிஷியல்ஸ் போனா கூட இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழல்ல சிக்கிறாங்க அப்படின்னா சாமானியர்கள், இல்லாட்டி ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க, இல்ல கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவங்க, இல்லாட்டி இந்துக்கள்லயே மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய இனத்தை சேர்ந்தவங்களா இருக்கக்கூடியவங்க இந்த உணவை கையாளும் பொழுது அவங்க எவ்வளவு பெரிய ஆபத்தை வந்து எதிர்கொள்வாங்க. இந்த ஆபத்தை இப்போ இன்னும் தூண்டிவிட தொடங்கி இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அஸ்ஸாம் மாநிலத்துடைய முதல்வரான ஹிமந்தா பிஸ்வாஸ் ஒரு பெரிய சண்டைய வெறும் 26 வயசான ஒரு பொண்ணு கிட்ட நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, ஏஜேபி அப்படின்னு அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய வேட்பாளர், மத்திய கவுஹாத்தி தொகுதியில போட்டியிடக்கூடிய குன்கி சௌத்ரி அப்படின்றது தான் அந்த 26 வயசு பொண்ணோட பேரு. சரி, ஒரு முதல்வர் எதுக்காக வெறும் 26 வயசா இருக்கக்கூடிய ஒரு ஜென்சி கிட்டு கிட்ட போய் போட்டி போடணும், சண்டை போடணும்? ஒண்ணுமே இல்லைங்க. இந்த குன்கி சௌத்ரியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து மாட்டுக்கறி சாப்பிட்ட மாதிரி, அதாவது பீஃப் சாப்பிட்ட மாதிரி வீடியோ அப்படின்றது சோசியல் மீடியால வைரல் ஆகிருக்கு. அதன் அடிப்படையில பீஃப் சாப்பிட்றவங்க இந்தியாவுக்கு எதிரானவங்க, இந்துக்களுக்கு எதிரானவங்க, இன்னும் சொல்ல போனா அவங்க தேச விரோதிகள். அது மட்டும் இல்லாம இத்தகைய நபர்களுக்கு உடனடியா சிறை தண்டனை விதிக்கப்படணும், 3 ஆண்டுகள் வரைக்குமாவது அவங்க சிறையில் அடைக்கப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஹிமந்தா பிஸ்வாஸ், பாஜகவுடைய அஸ்ஸாம் மாநில முதல்வரா இப்ப இருக்கிறவர், ஜெயிச்சார்னா அவர் தான் மீண்டும் முதல்வர் ஆவாரு. அவரு தான் இந்த பிரச்சாரத்தை முன்னின்று நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. குன்கி சௌத்ரி சார்பா என்ன சொல்றாங்க? அந்த வீடியோ ஏஐ வீடியோ, அதை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அதை விடுறதா இல்லை. எல்லா மேடைகள்லையும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸாம் மாநிலத்தில் இந்துக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம், இங்க மாட்டுக்கறி சாப்பிட்றத நம்ம அனுமதிக்கலாமா? இவங்க எல்லாருமே வந்து ஊடுருவி வந்தவங்க. அதாவது இந்தியாவில் பீஃப் சாப்பிடக்கூடியவங்க எல்லாருமே
வெளிநாடுகள்ல இருந்து சட்டவிரோதமா ஊடுருவி வந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை தான் மிகப்பெரிய அளவுல முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க அஸ்ஸாம் மாநிலத்துல. சரி, நம்ம சிம்பிளான சில 2 விஷயங்களை மட்டும் பார்ப்போம். இதே டயலாக்க கேரளா மாநிலத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சியினரால பேச முடியுமா? கேரளா மாநிலத்துடைய ஒரு 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 எலெக்ஷன் கேம்பெயின்ல பீஃப் சாப்பிட்றவங்க யாரும் பாஜகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த தைரியம் அப்படின்றது பாஜகவுக்கு இருக்கா? அப்படி சொன்னாங்கன்னா கேரளா மாநிலத்தை சேர்ந்த யாரு வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க? உணவு அப்படின்றது அவங்கவுங்க தட்டுகள்ல இருக்கக்கூடிய அவங்கவுங்களுடைய உரிமை சார்ந்த விஷயம். இந்திய அரசியல் சாசனத்துடைய அடிப்படை உரிமையா வலியுறுத்தப்படுறது அவங்களுக்கு விருப்பமான உணவை அவங்க சாப்பிடலாம். அதை காட்டி யாரையும் பாகுபாடு பண்ணக்கூடாது அப்படின்றது அடிப்படையான விஷயமா இருக்கு. அந்த விஷயத்தை அடிப்படையிலேயே மீறாங்க பாரதிய ஜனதா கட்சி. இப்போ பாஜகவால கேரளா மாநிலத்துல இதை பண்ண முடியாது, அங்க வேற விதமான அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே நீங்க வெஸ்ட் பெங்காலுக்கு போங்களேன். வெஸ்ட் பெங்கால் மாநில முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி மக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரத்தை பண்ணாரு. கத்தி வீசினா கத்தி தான் அப்படின்ற மாதிரிதான் மம்தா பானர்ஜி. நீ எதை வச்சு என்ன தாக்க வரியோ அதை வச்சே நான் அவனை திருப்பி அடிப்பேன்டா அப்படின்றதான் மம்தா பானர்ஜியோட ஸ்டைலு. அவங்க என்ன சொன்னாங்க, பாஜக ஒருவேளை மேற்கு வங்க மாநிலத்துல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னா இங்க நம்மள யாரையும் நான்வெஜ் சாப்பிட விட மாட்டாங்க, நம்மளுடைய கலாச்சாரத்தை சீரழிச்சிருவாங்க. மீன் உணவு அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரத்தோட ஒன்றிணைஞ்சு போனது. ஆனா பாஜக சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும்னு வலியுறுத்தக்கூடியவங்க. அவங்க வந்தாங்கன்னா நம்மள அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அது பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. ஏன்னா மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மீன் சாப்பிடாம வங்காளிகளால் இருக்கவே முடியாது. டெல்லியில துர்கா பூஜை நடக்கிறப்ப எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆச்சு. ஏன்னா அந்த துர்க்கை அம்மனுக்கான ஒரு சிலை அப்படின்றது வைக்கப்பட்டு அந்த விழா பந்தல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அந்த கேன்டீன்ல வரிசையா நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு முதல் தடவை பார்த்தப்போ எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா தமிழ்நாட்டுல கூட அப்படி இருக்க, நம்ம ஊர்ல ஒரு ஐயனார் கோயில்ல இந்த மாதிரி இந்த கோவில்கள்ல அப்படி பண்ணுவாங்களே தவிர அம்மன் கோவில்கள்ல பெருசா பண்ண மாட்டாங்க. எனக்கு அது கல்ச்சரலாகவும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கா இருந்துச்சு. ஆனா அது அவங்களுடைய உரிமை. நான் போய் கேட்டப்போ நாங்க என்ன சாப்பிடணுன்றது நாங்க முடிவு பண்ணுவோங்க, எங்க சாமி எங்களை இதை சாப்பிட சொல்லியிருக்கு, யார் எங்களை கேட்கறது அப்படின்னு அப்பவே வங்காளிகள் வந்து எங்கிட்ட சண்டைக்கும் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறக்காக தான் கேட்டிருந்தேன். இப்போ இதே விஷயத்த மேற்கு வங்க மாநிலத்துல எப்படி நம்ம பாஜக கையாளுறாங்க, வேட்பாளர்களா கையில மீன் எடுத்துக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு கையில சிக்கன் செஞ்ச ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறாங்க, இல்ல பிரியாணி எடுத்துக்கிறாங்க. பாருங்க, நாங்களா நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், நாங்களா மீன் சாப்பிட மாட்டோம், நாங்களா சாமிக்கு மீன் படைக்கிறத வந்து எதிர்ப்போம், நான்வெஜ் படைக்கிறத எதிர்ப்போம், சாப்பிட்டு காட்டுறோம் பாருங்கன்ட்டு பெரும்பாலான அந்த வேட்பாளர்கள் வந்து மக்கள் முன்னாடி சாப்பிட்றாங்க. அதாவது அஸ்ஸாம் மாநிலத்துல பீஃப் சாப்பிட்றவங்க எல்லாம் தேச விரோதிகள். அப்படியே மேற்கு வங்க மாநிலத்துக்கு வந்தா நாங்களாம் நான்வெஜ் சாப்பிடுவோம், சாமி கூட படைப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கேரளால வந்தாங்கன்னா கப்பு சுப்புன்னு ஆயிடுறாங்க. ஏன் தமிழ்நாட்டுல மதுரைக்கு போயிட்டு இனிமேல்ட்டு யாரும் பீஃப் சாப்பிடாதீங்க, மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடாதீங்க, அதுலயும் குறிப்பா இந்த சாமி கும்பிட்ற நாட்கள்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐயனார் கோவில்கள்லையோ இல்லாட்டி நம்மளுடைய குலதெய்வ கோயில்கள்லையோ நான்வெஜ் படைச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் அவங்களுக்கு இருக்கா? அப்படி சொன்னாங்கன்னா தமிழர்கள் அதை எப்படி ஏத்துக்குவாங்க? அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உணவு அரசியல் அப்படின்றத மாநிலத்துக்கு மாநிலம் இவங்களுக்கு ஏற்றபடி மாட்டிக்கிறாங்க. ஒரே மாதிரியான உணவு, ஒரே மாதிரியான அரசியல் தானே இவங்க பண்ணணும். ஆனா அதை பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குவாங்க. இதை அந்தந்த மாநில வாக்காளர்கள் எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒட்டுமொத்தமா நான் இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கல. இதுல இருந்து பாஜக செய்யக்கூடிய இந்த உணவு அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது வந்து பெரிய ஒரு கேடான விஷயத்தை நாட்டுக்கு ஏற்படுத்தும்னு உங்களுக்கு தோணுதா? அப்படி ஏற்படுத்தும்னா என்ன மாதிரியான விளைவுகளை அது ஏற்படுத்தும்? உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணினாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.